பேர் என்ன? எங்கேருந்து வரீங்க? என்ன ரேங்க் எடுத்தீங்க? என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க? என் பேர் வந்து ஜெய் கணேஷ். நான் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கும்மிடிப்பூண்லேருந்து வரேன். நான் வந்து ஓவரால் ரேங்க் வந்து 4538 எடுத்திருக்கேன். நான் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? நான் வந்து பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். பிஇ முடிச்சுட்டு சும்மா தான் இருந்தேன். அப்புறம் அம்மா அப்பா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணு, அதுதான் ஒன்று கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. எனக்குமே ஸ்டடீஸ் நல்லா வரும். சரி, அதனால் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு கடந்த 3 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரிப்பேர் பண்ணி போன குரூப் 4ல் விட்டுட்டேன். ஃபைனலாக வந்து விட்டுட்டேன். ஆனால் இந்த குரூப் 4ல் விட்டதை பிடிச்சிட்டேன். போன குரூப் 4ல் 165 போட்டேன், பட் கிடைக்கல. இந்த குரூப் 4ல் வந்து 167 போட்டிருக்கேன், கிடச்சிச்சு. ஆமாம், இப்போது இந்த 3 இயர்ஸ்னும் போது கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து டிஎன்பிசிக்கு வருவாங்க, பட் அந்த கன்சிஸ்டன்சி இருக்காது. அந்த 3 இயர்ஸில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நிறைய இது இருக்கும். பட்னா நீங்கள் மற்றவங்க சொல்கிறது எதையுமே கேட்கக்கூடாது. நீங்கள் உங்கள் மனசு சொல்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிச்சிரும்னு நீங்கள் நினச்சி அதுக்கு கன்சிஸ்டன்ஸாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாபுக்கு போயிடுவோம், இங்கே போய்டுவோம், அங்கே போய்டுவோம் எதுவுமே யோசிக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் வீட்டில் உட்காந்து படிக்கணும், கிடைக்கும், கண்டிப்பாக கிடச்சிடும். நான் மேக்ஸிமம் செல்ஃபாக தான் ப்ரோ படித்தேன். செல்ஃபாக படித்தேன். டெஸ்ட்டு மட்டும் அகாடமியில் போயிட்டு போடு. இப்போது ஃபஸ்ட் டைம் நானுமே படிக்கும் போது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு சில சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம புதுசாக பார்க்கும்போது இப்போது ஒரு இன்ஸ்டியூட்டில் போனோம்னா அவங்க நடத்துவாங்க, நம்மளுக்கு புரியும், அதுக்கப்புறம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் நம்மளாக படிக்கும் போது என்ன கஷ்டம்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அது நிறைய டைம் திரும்ப படித்து திரும்ப இது பண்ண ஒரு ரீசனுக்காக தான் எனக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. மெயினாக டெஸ்ட்டு போடணும். செல்ஃபாக படிக்கிறவங்களுக்கு எது பெனிஃபிட்னா டெஸ்ட்டு ஒன்லி. டெஸ்ட்டு மட்டும் தான் நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ தமிழ் சிலபஸ் மாறிச்சு, குரூப் 4க்கும் குரூப் 2க்கும். பட் நான் ஃபஸ்ட் எப்படி இருந்ததுன்னா 3 பார்ட்டாக இருந்தது. பகுதி ஆ ஈன்னு இருந்தது. ஸ்கூல் புக் மட்டும் எனாஃப். எல்லாருமே சொல்லுவாங்க ஸ்கூல் புக் தாண்டி தேவிரா புக்கெலாம் படிக்கணும்னு. பட்னா எதுவுமே தேவையில்லை, ஸ்கூல் புக் மட்டும் எனாஃப். நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் நியூ புக் ஓல்டு புக் கம்ப்ளீட் பண்ணிலாம் முடிஞ்சிடும். அதுவும் இப்போ இருக்கிற குரூப் 4க்கு எப்படின்னா சிலபஸ் வைஸ் படிச்சிங்கன்னா போதும், ஈஸியாக நம்ம 95+ போட்டுடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நானுமே போன குரூப் 4ல் விட்டது எதுக்காகனா மேக்ஸ் அதில் தான் விட்டேன். போன குரூப் 4ல் எதுவுமே நான் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணல. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ப்ராக்டிஸ் முக்கியம். டெய்லி ஆஃப்டர்நூன் மேலே ஒரு 2 to 3 hours ப்ராக்டிஸ் கண்டிப்பாக முக்கியம். அந்த ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் மேக்ஸில் 20 above எடுக்க முடியும். ஏன்னா இப்போ கேட்குறதே வேறு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க டிஎன்பிசி. மேக்ஸ்லாமே நமக்கு எஸ்எஸ்சி லெவலில் வருது. அதனால் மேக்ஸ் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் முக்கியம். டெஸ்ட்டு நிறைய ப்ராக்டிஸ் கொஷின் போட்டு பார்க்கணும், நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும். நீங்கள் வீட்டில் படிக்கிறீங்களா, ஏதாச்சும் மேக்ஸுக்கு ஏதாச்சும் தனியாக பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். நான் வந்து உமா டிஎன்பிசின்னு ஒரு மேக்ஸுக்கு இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஜாயின் பண்ணி நீங்கள் மேக்ஸில் ஸ்ட்ராங் ஆகலாம். கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க மாட்டாங்க. ஜிஎஸ் படிப்பாங்க. பட் நான் ஜிஎஸ் எப்படி கேட்பான்னா கரண்ட் அஃபேர்ஸை கூட மெர்ஜ் பண்ணி கேட்பான். அதுதான் எங்கள் பிரச்சனை. டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப முக்கியமானது. டெய்லி நியூஸ் பேப்பரை படிக்கணும். அந்த நியூஸ் பேப்பரை டெய்லி நோட்டில் எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி படிக்கணும். இல்லை என்னால் எழுதி வச்சுக்க முடியலன்னா நீங்கள் படித்தா மட்டுமே போதும், அது எப்போவுமே ஞாபகம் இருக்கும். எக்ஸாமில் கூட உங்களுக்கு ஞாபகம் வரும். ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக்கை தெளிவாக படித்தாலே போதும். ஒரு சில கண்டென்ட் மட்டும் வெளியே போகிற மாதிரி இருக்கும். அது கூட போக தேவையில்ல, ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயே அது கவர் ஆகிடும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எவ்வளோ சால்வ் பண்ணுறீங்க ஜிஎஸ்சில், அதை பார்த்தே உங்களுக்கு அவுட் ஆஃப் கொஷின்லாம் கவர் ஆகிடும். அப்படி தான் இருக்கும். அதுதான் ப்ரோ, இப்போது எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிஎஸ்சியில் ஏன் 3 ஆண்டு 4 வருஷம் ஆகுதுன்னா ஒருத்தர் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இது இவங்க ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்களா அப்படி தெரியல. பட்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனால் ஒரு நிதானம் வேணும். அதை வந்து இந்த படிக்கிற இந்த 3 இயர்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக சொல்லி தந்துடும். ஏன்னா எவ்வளோ பிரச்சனை வரும், நிறைய ப்ராப்ளம் வரும். மணி, காசு இல்லாமல் பிரச்சனை, நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. எனக்குமே நிறைய வந்திருக்கு. எல்லாருக்குமே டிஎன்பிசி படிக்கிற எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும் வரும். அதெல்லாம் தாண்டி கன்சிஸ்டன்ஸாக படிக்கணும். அதை மட்டும் நீங்கள் பண்ணணும். ஆமாம் ப்ரோ, போன இதுவில் பண்ண மிஸ்டேக்ஸ் தான் ஆக்சுவலாக. இந்த ஒரு சில கொஷின்ஸ்லாம் தப்பாக போடுறது,
சடனாக ரீட் பண்ணும்போது சடனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டோம், அதனால தப்பாக போட்டோம். பட் நான் வீட்டில் வந்து பார்க்கும்போது ஈஸியான கொஷினாக இருக்கும், நம்ம தெரிஞ்ச கொஷினாக இருக்கும். ஆனால் அப்புறம் தான் ஃபீல் பண்ணுவோம். அதை வந்து இந்த எக்ஸாமில் நிறையவே ஓவர் கம் பண்ணேன், நிறைய சில்லி மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணேன். அதுதான் இப்போது சக்ஸஸ்க்கான காரணமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கும் இதுக்கும் ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் இல்லை, ஒரு 3 to 4 மார்க் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் 3 to 4 மார்க் டிஃப்ரெண்ட் வந்து என்னை எங்கேயோ கூப்பிட்டு வந்திருக்கு. நம்ம வந்து ஒரு 3 years ஜேர்னி அப்படின்றது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. டிப்ரெஷன் ஆகிருப்பீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கும், ஏன்டா இதுக்கு வந்தோம் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு கூட தோணியிருக்கும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நம்ம வந்தோம், படித்தோம், வேலை வாங்கிட்டு தான் வெளில போகணுன்ற மைண்ட் செட் எப்படி கொண்டு வந்தீங்க? அது இதை விட்டால் வேறு வழி இல்லைன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் நான். ஆக்சுவலாக நமக்கு இது ஸ்டடீஸ் வரும், ஸ்டடீஸை வச்சு நம்ம எப்படி அதிகாரத்தை டார்கெட் பண்ணலான்னு தான் பார்த்தேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் மிகவும் வலிமையானதுன்ற ஒரு டைலாக் ரொம்ப பிடிச்சது. அதனால் இதை விட்டு போயிடக்கூடாது. கண்டிப்பாக கஷ்டப்பட்டாலும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, ஒரு டேரக்டர் சொல்லியிருப்பார், நம்ம ஏறதுக்கு ஒரு பெரிய மலை, அதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆக தான் செய்யும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது ஏறிட்டிங்களன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் பெரிய சக்ஸஸ். அது ஏற முடியாமல் நிறைய பேர் கீழேருந்து வேடிக்கை பார்ப்பாங்க, அவங்க கீழேருந்து தான் பார்ப்பாங்க, நம்ம மேலேருந்து பார்ப்போம், அந்த அளவு போகணுவாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஒரே விஷயந்தான், மற்றவங்க சொல்கிறத காதில் போட்டுக்காதீங்க, உங்களுக்கு நான் தோணுதோ அதை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்களா? ஃபேமிலி சப்போர்ட் தான் பயங்கர சப்போர்ட் ப்ரோ. எப்படி சொல்கிறது, ஏஜ் வந்து 27 ஆகுது, 21 காலேஜ் முடித்தேன். பட் நான் இது வரைக்கும் அந்த 3 years வந்து சும்மா சுற்றிட்டு இருந்தேன், வேலைக்கு போய்ட்டு இருந்தேன், அந்த மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இறங்கவே ஆரம்பித்தேன் டிஎன்பிசி. நான் இறங்கினோடனே கோவிட் டைமில் ஃபீல்டில் இறங்கினேன். அந்த கோவிட் டைமில் இறங்கும்போது என்னாச்சுன்னா அதுக்கே எக்ஸாம் நடக்காமல் போயிடுச்சு. ஒரு 1 year கிட்ட 1 year 1.5 year எக்ஸாம் நடக்கலை. அந்த டைம்லாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்து, மணி வைஸும் சரி எல்லாம் சரி. பட் நான் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்கல. அவங்க இன்றைக்கி வரைக்கும் நீ வேலைக்கு போன்னு சொல்ல, அந்த மாதிரி அவங்க சப்போர்ட்லாம் கண்டிப்பாக நான் பண்ணிக்க முடியும். நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, ஃபேமிலி சப்போர்ட், அதுவும் 27 வயசு வரைக்கும். பட் நான் எனக்கு அவங்க 2 பேர் மட்டும்தான் இன்றைக்கி வரைக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதோ இப்போ கூட வந்திருக்காங்க, இப்போ கூட அவங்க மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமே ஒரு எய்ம். டிஎன்பிசி படிக்கிறவங்களாம் டெய்லி தூக்கத்தில் கனவுல வர ஒரு விஷயத்த நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய ஆஸ்பிரன்ஸோட கனவே இதுதான், இந்த ஆர்டர் காப்பி வாங்கணுன்ற நிறைய ஆஸ்பிரன்ஸோட கனவே. பட் நான் அந்த கனவை நான் இப்போ அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது மட்டும் போதாது, இன்னும் குரூப் 1 லெவலில் பெருசாக போயிட்டு அச்சீவ் பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் எடுத்தேன். இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஸ்ட்ரகிள்ஸ் வந்தால் கொஞ்சம் பார்த்துங்க, ஒன்றும் இல்லை, நம்மளால் முடியுன்ற ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுங்க. இது இப்போ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க குரூப் 4ல். தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல, ரொம்பலாம் பெருசு இல்லை. இதுவரையும் நடந்த 2021 இப்போ வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி நடந்திருக்கு. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்க தமிழ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன் சால்வ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ கொஷின் சால்வ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும், ஓகேங்களா? பட் அதுக்கு நீங்கள் நல்லா சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 95+ ஈஸியாக போட்டுடலாம். அதனால் தமிழை பொறுத்த வரைக்கும் பயப்படவே தேவையில்லை. ஒன்லி சிலபஸை வச்சுங்க, புக்கே வச்சுங்க, புக்கு வச்சிங்க, சிலபஸ் வச்சு அப்படியே படிங்க. இல்லை ஏதாச்சும் இன்ஸ்டியூட் நல்ல இப்போ மெட்டீரியலுக்கு வந்து இன்ஸ்டியூட் மெட்டீரியல் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா அவங்க சிலபஸ் சைஸ் கோர்த்து கொடுத்துருப்பாங்க. இப்போ லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு நல்ல பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். நல்ல பேட்சில் ஜாயின் பண்ணி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க நடத்தணும், நம்மளாக படிக்க முடியாது, ஓகேங்களா? அப்போது ஒரு சில நல்ல பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய யூடியூப்பில் ஃப்ரீயாலாம் மேக்ஸுக்கு போயிட்டுருக்கு, அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் சொன்ன உமா டிஎன்பிசி அதுவுமே நான் பார்த்தது. அதுக்கப்புறம் நானுமே நிறைய பார்த்துருக்கேன். நான் வந்து சாய்ஸ் அகாடமி அவங்களோட பேட்சில் அதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணுறேங்க, ரொம்பலாம் இருக்காது, ஒரு 1500 2000 அவ்வளோ தான் இருக்கும். அந்த ரேஞ்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் மட்டுமே போதுமானது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் நல்லா சால்வ் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் பண்ணாலே கண்டிப்பாக உங்களால் 170 கிட்ட போட முடியும். என்னென்னா மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க, டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். டெஸ்ட்டு தான் முக்கியம். 1 இயரில் நீங்கள் ஒரு 40 டெஸ்ட்டாச்சும் போடணும், அதை மட்டும் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் உங்ககிட்ட. நெக்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்து நிற்கிறா போல் இதே சாரல் துளிக்கு நீங்கள் இன்டர்வியூ கொடுப்பீங்க, கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள்.